மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. இந்த வானிலை அறிக்கையில் தமிழகத்தில் இந்த வாரம் எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவுகள் மற்றும் அடுத்த வாரம் தமிழகத்தில் அதீத மழைப்பொழிவை ஏற்படுத்த போகும் ஃபென்கள் புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து டிசம்பரில் எதிர்பார்க்கப்படும் 3 தீவிர நிகழ்வுகள் குறித்தான அப்டேட்ஸுடன் இந்த வானிலை அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போதுள்ள வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கையின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டத்தின் கிழக்கு கடலோர பகுதியில் நீடித்து கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சியானது தற்பொழுது இலங்கையின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனையொட்டியுள்ள அரபிக்கடலின் மாலத்தீவு பகுதிகளில் ஒரு நீள்வட்ட சுழற்சியாக மேலடுக்கு சுழற்சியாக வலுவிழந்து காணப்படுகிறது. மேலும் அரபிக்கடலின் மேற்கு பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுநிலை நீடிக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வுநிலையின் ஒரு இணைப்பு சுழற்சியாக இந்த மாலத்தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சி ஒரு நீள்வட்ட சுழற்சியாக தற்பொழுது சுழன்று வருவதால் இந்த இரு சுழற்சிகளும் மேற்கு நோக்கி நகர தாமதமாவதால் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் இன்றுடன் நிறைவடையும் என எதிர்பார்த்திருந்த மழைப்பொழிவானது இன்று மற்றும் நாளையும் தொடர வாய்ப்புள்ளது. மேலும் இதற்கு முக்கியமான காற்று குவிப்பு அமைப்பான வடகிழக்கு குளிர்காற்று மற்றும் கிழக்கு ஈரப்பதமான காற்றானது டெல்டா மாவட்டத்தின் தென்கடலோர பகுதிகளின் கிழக்கு பகுதிகளில் கன்வர்ஜென்ஸ் ஜோன் என்று அழைக்கப்படும் காற்று குவிப்பு அமைப்பு விளங்குகிறது. இதனால் நேற்று முன்தினம் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு கடலோர பகுதிகளில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதி கனமழையும் பதிவானது. இந்த மழைப்பொழிவானது இன்று முற்பகலில் டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதியில் நீடித்து கொண்டிருந்த மழைப்பொழிவானது வெயில் வந்தவுடன் டெல்டா மாவட்டத்தின் உள்பகுதிகள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகள் வரை வந்து ஆங்காங்கே மிதமான மழை முதல் சற்று கனமழையை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த காற்று சுழற்சியானது மெதுவாக மேற்கு குமரிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சியானது மெதுவாக மேற்கு வடமேற்காக நகரும் போது இந்த மழைப்பொழிவானது தமிழகத்தின் தென்கடலோர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் வரும் 20 அல்லது 21ஆம் தேதிகளில் சற்று மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த டெல்டா மாவட்ட மழைப்பொழிவானது 20ஆம் தேதிக்கு பிறகு குறைந்து 21 மற்றும் நவம்பர் 22ஆம் தேதிகளில் இடைவெளி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நாட்களில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் ஆங்காங்கே லேசான மழை முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் இந்த நாட்களில் தங்கள் திட்டமிட்டிருந்த அறுவடை பணிகள் மற்றும் பூச்சி விரட்டி பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 22ஆம் தேதிகளில் எதிர்பார்த்திருந்த இலங்கையின் தென்கிழக்கு பகுதிகள் முதல் குமரிக்கடல் வரை எதிர்பார்த்து உருவாக காத்திருக்கும் கீழடுக்கு சுழற்சியானது தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே நீடிக்கிறது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்தவுடன் வரும் 22ஆம் தேதியில் அதிகாலை முதல் இலங்கையின் தென்கிழக்கு பகுதிகளை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் 22ஆம் தேதி மாலை அல்லது இரவு முதல் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை முதல் மிதமான மழையை துவக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது நவம்பர் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை முதல் மிதமான மழையும் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை மாவட்டம் முதல் தென்கடலோர கன்னியாகுமரி மாவட்டம் இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் வடகடலோர பகுதியான சென்னை முதல் புதுவை வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் முற்பகலில் சில இடங்களில் ஆங்காங்கே லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு இலங்கையின் தென்கிழக்கு பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் சுமத்ரா தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாண்டா பகுதியில் ஒட்டிய கடல் பகுதியில் புதிதாக ஒரு கீழடுக்கு சுழற்சி தென்சீன கடலிலிருந்து வந்து இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கீழடுக்கு சுழற்சியானது நவம்பர் 23 அல்லது 24ஆம் தேதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்காக நகர துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நவம்பர் 25ஆம் தேதி ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷன் என அழைக்கப்படும் நிலையில் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த டிப்ரெஷன் நிலையை அடையும் போது இது இலங்கையின் தென்கிழக்கு பகுதிக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சற்று நெருக்கமாகவோ அல்லது அப்பாலோ இது மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுவதால் இலங்கையில் வரும் 25ஆம் தேதிகளில் நள்ளிரவு முதல் இலங்கையின் தென்கிழக்கு மாகாணங்கள் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படிப்படியாக மழைப்பொழிவை துவக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த நிகழ்வானது 26ஆம் தேதி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மற்றும் ஃபென்கல் புயலாக இலங்கைக்கு கிழக்கே வடகிழக்கே வந்து மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் முதலில் வரும் 26ஆம் தேதி மாலை அல்லது இரவில் மழைப்பொழிவு தொடங்கி சில மணி நேரங்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை துவக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இந்த மழைப்பொழிவானது மிதமான மழை முதல் சற்று கனமழையாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த புயல் 27ஆம் தேதிகளில் ஒரு தீவிர புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீவிர புயலுக்கு 60% வாய்ப்புள்ளது. இந்த தீவிர புயலாக இது டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் முதல் மத்திய தமிழக கடலோர பகுதிகளில் மிகவும் நெருக்கமாக வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழக மாவட்டங்களில் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி இடைப்பட்ட ஒரு 48 முதல் 50 மணி நேரத்திற்கு இடைவிடாத ஒரு மழைப்பொழிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு கனமழையாகவும் சில மணி நேரங்கள் மிக கனமழையாகவும் சில மணி நேரங்கள் அதீத மழைப்பொழிவாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு நவம்பர் 27ஆம் தேதிகளில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றால் இது தமிழகத்தின் தெற்காந்திராவின் நெல்லூர் முதல் தமிழகத்தின் புதுவை இடைப்பட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொழிவை ஏற்படுத்தி நாம் குறிப்பிட்டிருந்த இந்த இடத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வின் தீவிரத்தன்மை குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்ற வாரம் உலக வானிலை ஆய்வாளர்கள் கணினி சார்ந்த தரவுகளில் இந்த நிகழ்வானது வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா பகுதிகளை நோக்கி நகரும் என எதிர்பார்த்திருந்தார்கள். தற்பொழுது உலக வானிலை ஆய்வாளர்கள் பெரும்பாலானோர் தற்பொழுது இந்த நிகழ்வு தமிழகத்தை நோக்கியே வரும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் இந்த நிகழ்வு பெரும்பாலும் தமிழகத்தின் மத்திய கடலோரம் அல்லது வடகடலோரத்தில் கரையை கடக்கும் அதிக வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் பெரும்பாலும் நவம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்புள்ளது. மேலும் நிலத்தடி நீர்மட்டம் பெரும்பாலான மாவட்டங்களில் உயரும் என்பதால் பொதுமக்கள் மழை பொய்த்து விடுமோ என்ற அச்சம் துளியும் தேவையில்லை என தெரியப்படுத்த விரும்புகிறேன். மேலும் இந்த நிகழ்வு தமிழகம் கரை கடக்கும் பட்சத்தில் மேற்கு வடமேற்காக தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் தெற்கு கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை முதல் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பின் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் மேலும் ஒரு தீவிர தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் தமிழகத்தின் மத்திய கடலோரம் அல்லது வடகடலோரத்தை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வும் தமிழகம் ஊடாக அரபிக்கடலுக்கு செல்லும் என்பதால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நீர்நிலைகளை நிரப்பும் மழைப்பொழிவாக வருகின்ற நவம்பர் 26 முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை ஏற்பட போகும் மழைப்பொழிவுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி நிகழ்வுக்கு பிறகு டிசம்பர் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு தீவிர தாழ்வு நிலையாக தமிழகத்தின் டெல்டா கடலோரம் மற்றும் வட இலங்கை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் பரவலாக மிக கனமழை பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதன் பிறகு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன்பு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. மேலும் அது குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் டிசம்பர் மாத இறுதியில் ஒரு தீவிர புயல் அல்லது அதிதீவிர புயல் வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வுகள் குறித்தான ஆய்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து வானிலை அறிக்கையை இணைந்திருக்கவும். மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை இறுதி வரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.